ஹாய்! வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. ஸோ வின்டர் சீசன் வந்தாவே போதும், எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆயிடும். ஸோ ஈவன் எனக்கு கூட அப்பப்போ இந்த மாரி ஆகும். ஸோ ட்ரை ஹேண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ யாருக்காவது ட்ரை ஹேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு டிப்ஸ் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டிப்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேரும் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி தான் நம்ம ஹேண்ட்ஸ்க்கு கூட நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஒரு 1 மினிட் நம்ம வந்து ஹேண்ட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஆச்சு தேனை அண்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுனால நம்ம ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகும். இந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஸோ இதுவும் இந்த கிளென்சர் வந்து அட்லீஸ்ட் நம்ம வின்டரில் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், குளிச்சுட்டு வந்த உடனே நமக்கு எப்படி நம்ம ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி ஹேண்ட்ஸுக்கு கூட நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா தேனே அலோவேரா மிக்ஸ் பண்ணி அதுவும் நம்ம வந்து ஹேண்ட்ஸ்க்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அடிக்கடி வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய வாட்டி வந்து ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஹேண்ட்ஸ் எப்போவுமே அடிக்கடி வாஷ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நைட் டைம் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண ஹேண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அப்போ இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா ஹேண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்மூத்தான ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட்ஸ்க்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் ஒரு மாய்ஸ்சர், ஒரு ஹைட்ரேஷனாக வந்து இருக்கும். ஒரு மாய்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஹேண்ட்ஸ் எப்படி ட்ரை ஆகுமோ, அதே மாதிரி நம்ம இந்த வின்டரில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் குளிக்கிறதுக்கு. ஸோ ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் லியூக் வார்ம் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர். ஸோ ரொம்ப ஹாட் வாட்டர் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுடைய ட்ரை ஹேண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் ரெமெடிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.